ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த புதினா கொத்தமல்லி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் நம்ம ரெகுலராக செய்வோம். ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா இந்த புதினா தொக்கு வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கான பொருட்கள் என்ன தேவைன்றதை பார்க்கலாம். நல்லா ஒரு 3 கட்டு புதினா 2 கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பேனில் ஆற வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு. இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பூண்டு, அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் தொக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இது 3மே சம அளவு எடுத்துக்கிட்டு ஃப்ரை பண்ணுறப்ப ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லாமே ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறணும். இது வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு இங்கே ஒரு 10-15 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். என் மிளகாய் வந்துட்டு அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால் நான் ஒரு 15 சேர்த்துருக்கிறேன். அவங்கவுங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அவங்கவுங்க மிளகாய் எப்படியோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த தொக்கை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுனால தண்ணி இல்லாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பொடியை வந்துட்டு இந்த தொக்குக்கு சேர்க்குறப்ப அந்த தொக்கோட ஃப்ளேவரு அண்டு டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லித்தலையை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறணும். இந்த புதினா மல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில சீசனில் நல்லா சீப்பாகவே கிடைக்கும். அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு அடிக்கடி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லாவே வணக்கி எடுத்துக்கிறணும். உப்பு சேர்த்து வணக்கிறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வணங்கிடும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு புளி சேர்த்துக்கணும். புளியும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும். புளி சேர்க்குறப்ப அந்த தொக்குல வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நல்லா வற்றி நல்லா சுருளை வணங்க வைக்கணும். இந்த புதினாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு பிசிஓடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொடுகு, முகப்பரு, அப்புறம் ஆண்களுக்கு இருக்கிற நிறைய ஹார்மோன்கள் பிரச்சனை, அப்புறம் புற்றுநோய், இதெல்லாமே ரொம்ப ஒரு குட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த புதினா கொத்தமல்லியில். நம்ம வந்துட்டு அடிக்கடி இதை வந்துட்டு சேர்க்க முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு தொக்கா செஞ்சு வச்சுருக்கிறப்ப நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம சாதத்தில் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அதோட ஹெல்த் வந்துட்டு பெனிஃபிட்ஸு நம்மளுக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். புதினா, மல்லித்தலை, அதுக்கப்புறம் புளி, இது 3மே சேர்ந்து நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்குது. இது நல்லா கொதித்து நல்லா வணக்கி எடுத்துக்கிறணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறணும். ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, அப்புறம் புளி, இது 3யும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு தண்ணி விடாமல் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா இந்த தொக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப இந்த தொக்கு ரொம்ப நாள் கெடாமல் வரும். இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து வந்துட்டு போட்டுக்கிறோம். இந்த கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் அதுவுமே நல்லா பொரிஞ்சிரும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டையுமே நல்லா பொடிசாக நறுக்கி அதையுமே சேர்த்துக்கிறேன். பூண்டு ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு பிடிக்கலைன்னா இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பூண்டையும் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கிறணும். நல்லா இது வணங்குறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா கிடைக்கும். இதையுமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தொக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா ஒரு வணங்கி எடுத்துக்கிறோம்.
நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்ச வந்துட்டு கடுகு, எண்ணெய், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிண்டணும். இந்த கிண்டி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா மேலாப்பில் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம நல்லா போட்டு கிண்டி எடுத்துடணும். இப்படி நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதாவது அந்த கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்து அவனுங்களையும் போட்டு கிண்டணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு முழுக்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இதை யூஸ் பண்ணி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நிறைய விட்டு, அதுக்கப்புறம் புளியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாக போட்டு இந்த தொக்கு செய்கிறப்ப நம்ம வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம சேர்த்து செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த தொக்கு வந்துட்டு நல்லா சுருளாக வணங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறணும். பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொக்கில் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான அருமையான ஒரு கொத்தமல்லி புதினா தொக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக சமைக்க மாட்டோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி தொக்கு ரொம்பவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்திங்கன்னா இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.